ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமுக்கு போயிட்டு நான் ஆண்டவரை தேடாமல் இருந்தால் எல்லா கேள்வியும் கூட தப்பாயிரும் எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஹையர் செகண்டரி எக்ஸாம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து ஹாஸ்டலில் உட்காந்து படிக்கலாம். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா ஆராதனை ஊழியம் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருந்தேன் ஹையர் செகண்டரி படிக்கும்போது. அப்போ ஒரு நாள் எக்ஸாமுக்கு போயிருக்கேன். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணி தான் எல்லாம் செய்வேன். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளுக்கும் அது ஒரு பெரிய ப்ராக்டிஸாக வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு எடுத்தாலும் ஜெபம்னா, ஈவன் ஒரு கர்ச்சிப்பு வாங்கினாலும் என்ன செய்வோம், இல்லை அந்த கர்ச்சிப்பு அன்னைக்கே தொலைஞ்சிவோம். ஒரு கொண்டையில் மாட்டுற கிளிப்பு வாங்கினாலும் என்ன செய்யணும், என் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா முதலதுலேயே புட்டுக்கிட்டு வெடிச்சிடும். அதனால் கிளிப்பு வாங்கினாலும் செருப்பு வாங்கினா நல்லா கை வச்சு ஜெபம் பண்ணிடுங்க. இல்லை எவன் கால் விட்டாலும் சேர்ந்துடும். நம்ம செருப்பில் யார் கால் விட்டாலும் சேராது. ஏன்னா ஜெபம் பண்ண செருப்பு. புரியுதா? நம்ம வண்டியில் எந்த சாய் விட்டாலும் திருட முடியாது, ஓடிடுவான். வண்டியில் ஜெபம், டயரில் ஜெபம், தலை சீவுற சீப்பில் ஜெபம், பென்னில் ஜெபம், பென்சிலில் ஜெபம், ரப்பரு. இல்லைன்னா பிள்ளைங்க டெய்லி ரப்பர் பென்சில் பேனா தொலைச்சிட்டே வரும். ஜெபிச்சு நீங்கள் செய்து பாருங்கள், எல்லாத்துலேயும் ஜெபத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் வேலையடைப்பையும் கொடுக்கறது. அது கர்த்தருடைய சமூகத்தில் வந்ததுனால சொல்லித்தரேன். இந்த பையனை என்ன பண்ணிட்டான், நான் எனக்கு நடந்ததை விட அந்த பையனுக்கு எனக்குரியதை சொல்லியிருந்தேன். நானும் என்ன பண்ணிட்டேன், எக்ஸாமுக்கு முன்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை படிக்கலை. என்ன படித்தேன்னா சனிக்கிழமை வரைக்கும் அதோட ஞானத்தோடு போனேன். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னார். நான் பெரிய அறிவாளி கிடையாது, ஞானவான் கிடையாது. இப்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு தியாலஜிலையும் அறிவு கிடையாது, ஞாபக சக்தியும் கிடையாது. சிலதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சு தான் வசனம் சொல்ல முடியும். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா படிக்கிற காலத்திலேயே ஒரு போயம் 4 வரியை மனப்பாடம் பண்ணுன்னா 4 கொட்டு வாங்குவேன். இங்கிலீஷை தமிழ் எழுதி வைப்பேன். கம்முன்னு இருந்தால் இங்கிலீஷுக்கு மேலே கம்முன்னு எழுதிடுவேன். நான் கும்முன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா COME கும்முன்னு சொல்லலாம்ல, நம்ம பாஷை தானே. அதனால் வாத்தியார் அடிப்பான்னு எல்லாம் இங்கிலீஷுக்கு மேலே தமிழ் எழுதி வச்சு படிப்பேன். ஆனால் மேத்ஸில் ஒன்றும் பண்ண முடியலை. 2 கொஸ்டின் மட்டும்தான் தெரிஞ்சுதுங்க, மீதி எல்லாம் தெரியவே தெரியாது. கொஸ்டின் வாத்தியார் வர சொல்லிட்டாரு, எதையும் விட்டுறாதுன்னு சொல்லிட்டாரு, எதையும். அதனால் மீதி இருக்கிற கொஸ்டினை கல்யாண வீட்டில் கற்சாடியில் தண்ணீரை ஊற்றுனது போல் கேள்வியை எழுதி வச்சுட்டே வந்துட்டேன். திருத்தும் போது என்ன ஆயிடுச்சோ தெரியாது. ரிசல்ட் வரும்போது பார்க்குறேன், நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டான். எனக்கு என்ன பண்ணாங்கன்னே தெரியலை. 72 மார்க் போட்டு 70 மார்க் பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ தான் போட்டேன், என் கற்சாடியில் இருந்த தண்ணீர் என்னதான் மாதிரி இருக்கு. என் பிள்ளைகளே, நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதிங்களோ இன்றைக்கி அந்த இயேசு ஜீவிக்கிறார். உங்களுக்கு நீங்கள் முடிஞ்சதா ஆண்டவருக்கு முன்னுரிமையை கொடுத்து முதலிடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உங்கள் முகங்கள் பிரகாசிக்கிற தேவன். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சொல்லுங்க, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, எதுலையும் குறை இல்லை. பணம், பொருள், ஆகாரம், வஸ்திரம் தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, பிசாசு ஓடட்டும். தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், ஆமென் ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். எல்லாவற்றையும் நிறைவாக்கி நடத்த போறார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறைன்னு நினைச்சாதான் குறை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ
தேவையான அளவுக்கு ஆகாரம், தேவையான அளவுக்கு வஸ்திரம், தேவையான அளவுக்கு வீடு வாகனங்களை கர்த்தர் கொடுத்து, எது தேவையோ அது எனக்கு அவர் என்ன தரலை. அதுக்காக நம்ம மல்லுக்கட்ட வேண்டாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஆட்டுக்கும் இப்போ ஆள் வளர்ந்த வாள். சில வீட்டில் சிலருக்கு மயிரே பிரச்சனை, சர்ச்சுக்கு வர்றது லேட்டில் தான். நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை. சில சர்ச்சில் அதை உச்சி எடுத்து அதில் 10 முடியை முன்னே வாங்கி போட்டு வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போய் இந்திய என்னது துதி தோட்டத்துக்கு வந்து சேரதுக்குள்ளே 3/4 ஹவர் சர்வீஸ் முடிஞ்சு போகும். இங்கே வந்து அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். எங்கே நிறைய தீயை கொளுத்தணும். அதுவும் பரவாயில்ல. சில வீட்டில் சில குடும்பத்தில் பியூட்டி பார்லருக்கு நான் முடியை செட் பண்ணேன். நான் யோசிப்பேன், சில பிள்ளைகள்கிட்ட நைஸாக கேட்டு விசாரிப்பேன். அது பேக்கேஜ் அங்கிள், பேய் கேஜான். என்ன கேஜ்? பேய் கேஜ். 2-3 நாளைக்கு நிற்கணும்னா எல்லாம் போட்டு 700 800 ரூபா 1000 ரூபா கிட்ட வாங்கிறாங்க. வாங்கிட்டு ஆனால் பைபிளுக்கு உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு 10 ரூபா, உயிரையும் மயிரையும் கொடுத்தவருக்கு. அந்த மயிரை செட் பண்ண நான் என்ன சொல்கிறேன்னா, எது முக்கியங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடவே இல்லை. நிறைய பேர் ஆடம்பரம், உலகத்தின் மேன்மைக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுகிறோம். அதனால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அடைவதற்கு நிறைய காலதாமதமாகிறது. நீங்கள் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு கால தாமதத்துக்கு கர்த்தர் காரணர் அல்ல. உங்கள் வீட்டு திருமண தடைக்கு கர்த்தர் காரணர் அல்ல. உங்கள் கடனுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. கர்த்தர் ஒருவனையும் வீணாய் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. கைகளை தட்டுங்க. அந்த பையன் ஆலயத்துக்கு போயிட்டு இன்றைக்கு போகலான்னு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டான். அந்த இன்றைக்கு வந்த கதை சொல்கிறேன் பாரு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிட்டாங்க. ரொம்ப வறுமையான குடும்பம். அவங்கள்ட்ட இருந்தது அந்த இடத்துலேருந்து அந்த கம்பெனிக்கு போகிற தூரத்துக்கு தான். நல்லா கவனிங்க, கம்பெனிக்கு போகிற அளவுக்கு தான் டிக்கெட்டு காசு இருந்தது. இப்போ காணிக்க நேரம் வருது. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறாரு, உன்கிட்ட இருக்கிறதுல பாதியை எங்கே போட்டு காணிக்க பையில் போடு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் கம்பெனிக்கு போனா இவ்வளோ நல்லா கவனிங்க எல்லாரும், காசு வேணுமேன்னு யோசிக்கிறான். நீ போட்டுரு அப்படின்ட்டார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்டான், போட்டான், வெளியே போனான். எந்த காசு இருக்கோ அந்த காசுக்கு டிக்கெட் எடுத்தான். எது வரைக்கும் அது போய் இறங்கணுமோ மீதி தூரம் நடந்து போகலாம். இப்படி நினைக்கணுமே, இறங்கி போகலான்னு சொல்லி காசு இருக்கிற வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்து போனான். அல்லேலூயா. நடந்து போகும்போது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா, ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனியில் ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்கு. இவன் கம்பெனிக்கு இன்றைக்கு போகிற கம்பெனிக்கு முன்னாடியே ஒரு போர்டு அங்கே பார்க்க வச்சுட்டார் கர்த்தர். சரி இங்கே உள்ளே போகலாமே, பெரிய கம்பெனின்னு பார்த்தா என்ன எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்கி. அந்த கம்பெனியில் அவனுக்கு ஏற்பட்டு வந்த இன்டர்வியூவில் இருக்கிற பொசிஷனை விட ஹை பொசிஷன், ஹை ஸ்கேல், நல்ல சம்பளத்தோட கர்த்தர் அங்கே அவனை தேர்ந்தெடுக்க பண்ணிவிட்டார். அல்லேலூயா. எதை காட்டுதுன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் அவர் வழிகளை போதிக்கிறார், வழிகளை சொல்லுகிறார், நல்வழிப்படுத்தி நம்மளை நடத்துகிறார். அவன் முழு டிக்கெட்டும் வாங்கினா நேரம் அங்கே போய் இறங்கியிருப்பான். அந்த சின்ன வேலையில் சின்ன கம்பெனியில் போய் சேர்ந்துருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தர் எதை செய்தாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமோ. ஐயோ அது மிஸ் ஆகி போச்சே, கவலைப்படாதீங்க. அந்த மாப்பிள்ளை மிஸ் ஆகி போச்சே, அந்த பெண்ணு மிஸ் ஆகி போச்சே, அந்த வேலை மிஸ் ஆகி போச்சே, நீங்கள் மிஸ் பண்ணலை, கர்த்தர் மிஸ் பண்ண வச்சார். அவர் தாமதப்படுத்துகிறார், தடை செய்யலை. உங்கள் ஆசீர்வாதம் தடைபடலை. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது, உங்களை கொண்டு செய்ய நினைத்தது யாராலும் தடுக்க முடியாது, சூனியமே வைக்க முடியாது. அல்லேலூயா. நானே விசுவாசிகளுக்கு சொல்லுவேன், விசுவாசிகளே நீங்கள் யாராவது எனக்கு தகடு வச்சுட்டான்னு சொல்லாதீங்க. அவன் தகடு வச்சா நீ உள்ள பிளேட்டே வச்சு தூக்கிடுவேன். அவன் என்ன வைப்பான்? தகடு தான் வைப்பான். நீ பிளேட், நீ பெரிய கில்லாடிங்க. நம்ம லேஸ்பட்ட விசுவாசிகளா? விசுவாசிகள் சிங்கத்தை போல
தைரியமானவர்கள், எதையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வீர மனதும் உடையவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வாழ்வதற்கு முன்பாக நாம் பயந்தாங்கொழிகள், உலகத்துக்கு பயப்படுவோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா. நான் அந்த காலத்தில் மெட்ராஸுக்கு வரும்போது ரூம் அடைச்சி அழுதேன். ஒரு சோத்தை கிண்டி வச்சுக்கிட்டு ஹாஸ்டலில் ஒரு வாரமாக பானையில் நானே சமைச்சு வச்சுட்டு அழுது ஜெபம் பண்ணுவேன். என் ஆண்டவரே, என்னை என் திருநெல்வேலியிலேருந்து மெட்ராஸுக்கு கொண்டு வந்தீர், எனக்கு மெட்ராஸ் வேண்டாம் நான் கேட்டேன். ஆண்டவர் மெட்ராஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லி வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் நான் விரும்பினதை அவர் தரல. அந்த ஆண்டவர் விரும்பினது நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ தான் வேலைக்கு எல்லாரும் தேடுறாங்க. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரை தேடுனா வேலைக்கு நீங்கள் தேட வேண்டியதில்லை, எல்லாமே உங்களை தேடி வருங்க. நான் சொல்லுகிறது, ஆண்டவர் எதையும் உங்களை அலைந்து திரிய வைப்ப தேவன் அல்ல. நீங்கள் அலைந்து திரிவதில்லை. சிலர் சொல்லுவான், இத்தனை பொண்ணு பார்த்தேன், அத்தனை பொண்ணு பார்த்தேன், இத்தனை வருஷம் பிள்ளைக்காக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒன்றும் நடக்கணும். கல்யாணம் டக்கு நடக்கும், சரியான நேரத்தில் பிள்ளை பேர் இருக்கும், எந்த சிகிச்சைக்கும் நமக்கு அலைச்சலே இல்லை. இந்த எஸ்பி ஆபராமுக்கு அந்த மன உளைச்சலே கர்த்தர் தரலை. எல்லாத்திலும் அற்புதத்து மேலே அற்புதம். 3 பேத்தி கொடுத்தாரு, 4ஓட நிறுத்திட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் கர்த்தர் தருவார் தான். நம்ம தான் ஆண்டவரே போதும், ஆண்டவரே ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம தெய்வம் அமுக்கி மீண்டும் சொல்ல குலுக்கி சரிந்து விடும்படி செய்வார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்துக்கு மட்டும் நெல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எந்த கொம்பம் வந்தாலும் சர்ச்சை கட் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், 2025 இந்த 20ஆம் தேதி ஜூலை மாதம் சொல்கிறேன். ஒருவேளை மரணத்துக்கு உண்டான வியாதி வந்து போராடி நடக்க முடியலைன்னா பரவாயில்ல, நடக்க சக்தி இருந்தால் மெதுவாக சர்ச்சைக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா போகும்போது துள்ளி குதித்து ஓடிடுவீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் மாற்றி உருவாக்கி அனுப்புகிறவர். ஒரு முடவன், ரோம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஒருத்தன் வந்தான், ஆலயத்துக்கு வந்தான், அது ஆண்டவர் எண்ணெய் ஊட்டுகிறார். 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க ப்ளீஸ். அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் எடுத்துங்க. சும்மா வரல, நம்ம தேவாலயத்துக்கு வெட்டியாக வரல, பொழுதுபோக்க வரல. எத்தனை பெரிய மகிமை, ஆசீர்வாதம், விடுதலை, மாற்றங்கள், வழிகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். வாசிங்க மாய்ப்போம். இப்போ ஒன்று அதில் நிறுத்திக்கங்க. தேவாலயத்திலே வருகிறவர்களிடத்தில் என்ன கேட்க வந்தான்? நல்லா கவனிங்க. நோக்கம் அவனுக்கு என்னது? பிச்சை எடுக்கிற நோக்கம். பிச்சை எடுக்கிற நிலைமையில் தான் அவன் இருக்கிறான். அவ்வளோ வறுமை இல்லாமல் இயலாமல் வந்தான். என்னாலும் போல் பிச்சை எடுக்க தான் வந்தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எத்தனையோ நாள் வந்து கொண்டு இருந்தான். பிரச்சனைக்கு தீர்வு எங்கேயுமே கிடைக்கல. வந்தது பாருங்க, வாசிங்கம்மா. பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு, அவன் ஏதாவது பிச்சை எடுக்கிற நோக்கத்திலே தான் வந்திருக்கிறான். பிச்சை கேட்டான். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, நம்ம நோக்கம் அப்படி தானே. ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா, இலவசமாக கிடைக்காதா, ஃப்ரீயாக கிடைக்காதா, இப்படி தான் வந்தான் அவனும். பாருங்க என்ன நடந்ததுன்னு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியோ பொன்னோ எங்களது என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால்
அவனை தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது. நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து ஒரே ஓட்டமா சர்ச்சை விட்டு வெளியே ஓடிட்டான். அவர்களோட கூட அல்லேலுயா. புரியுதா? புரியுதா? தேவன் சுகத்தை கொடுத்தா, ஆசீர்வாதத்தை கொடுத்தா ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிட்டு எங்க வரணும்? தேவாலயத்துக்கு வர வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைச்சது, ஆசீர்வாதம் கிடைச்சினா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு அதன் மேலே பிரியமா போய் மூழ்கி விடுகிறார்கள். இயேசு பெருமான் சொன்னார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். என்றால் ஆசீர்வாதமும் விருத்தியும் எங்கேயும் நம்மளை கொண்டு போய் நிறுத்திவிடும். இவனுக்கு விடுதலையும் சுகமும் தேவாலயத்தின் வாசலில் கிடைத்ததினாலே தேவாலயத்துக்குள்ள உள்ளே போய் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்போ எதை சொல்கிறேன்னு சொன்னால், எது கிடைத்தாலும் உங்களுடைய முதல் பயணம், ஒரு வண்டி வாங்குறீங்களா, நேராக ஐயாட்ட பாஸ்ட்டை ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீடு கிடைச்சிதா, ஐயா வாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூப்பிடாதீங்க. சில விசுவாசிங்க ஆண்டவர் கர்த்தர் வீட்டை கட்டாராயல் கட்டுகிற பிரயாசம், அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டை கட்டி கொடுத்துருப்பாரு. அவருக்கே ஆப்பு வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீடு பிரதிஷ்டம்பாங்க காலையில். ஆண்டவர் இந்த காரியம் கர்த்தரால் கல்யாணத்தையும் ரிசப்ஷனையும் என்னைக்கு வைப்பான்? மக்களை உங்களுக்கு வளர்ச்சியே நீங்களே தலையில் மண்ணு வாரி போடுங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கர்த்தர் நல்லது என்று கண்டாராம். அப்போ கர்த்தருக்கு பிரியமான நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளில் வைக்கணும். இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய சபை கூடுகிற நாள். இதிலே கர்த்தரை மையப்படுத்தி மிஸ்பாவுக்கு வரணும். அல்லேலூயா. சபைக்கு வரணும். சபையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை, மனைவி பிள்ளையை, வாகனத்தை கொண்டு வந்து வெளியே நிறுத்தி உள்ள வந்து கர்த்தருக்கு நேராக நன்றி பலிபீடத்தை கட்டி ஸ்தோத்திரத்தை, துதியை, கனத்தை செலுத்த வேண்டும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. எனக்கு கூட 2010 ஒரு பெரிய பதவி வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த பதவியை எடுத்தனா அவனை காலி, உனக்கு இருக்கிறது போதுமென்கிற மனதுடனே கூடிய சில நேரங்களில் இது போதும் ஆண்டவர், நீர் போதும்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் எந்த அளவுல நிறுத்தணும் அந்த அளவில் செழிப்பாக வச்சிருப்பார். வேணும்னு தலையில் வாரி போட்டுக்க கூடாது. எபிரேயர் 12:1 சொல்றது, டக்குன்னு வாசிங்க வேகமா. எபிரேயர் 12:1 ஸ்கிரீனில் போடுங்க ராஜா. ஆகையால் மேகன் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட. அப்போ நம்ம தான் தள்ளணும். ஆண்டவரே தள்ளும். ப்ரமோஷன் வரும், வியாபாரத்தில் வளர்ச்சி வரும், ஆசீர்வாதம் வரும், உயர் வரும். ஆர் ஸ்டான்லி சொல்லுவார், எதுவுமே எந்த இடத்துலேருந்து வருதுன்னு கவனம் உஷாராயிருங்க. உலகத்தில் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் உலகத்தின் மலையில மேல் உச்சியில் நிறுத்தி இந்த உலகத்தையே காட்டினான். யாருக்கு? இயேசு பெருமானுக்கே உலகத்தை காட்டினான். நீங்களும் நான் ஏமாத்துறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொழிலை காட்டுவான், ஒரு வேலையை காட்டுவான். இது அதை விட பெரிய வேலைம்பா. ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடுக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடணும், பொறுமையோடு ஓடணும், ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானம் தேவை. அல்லேலூயா. உங்களுக்குன்னு முன்குறித்ததை நீங்கள் அடைவதற்கு உங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள். அல்லேலூயா. காத்திருக்குதல் இளைக்க பண்ணும். நான் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்கள் காத்திருக்கிறீர்களா? உங்கள் காத்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள்,
இந்த ஆலயத்திலிருந்து போகும்போது உண்டான நன்மை. அண்ணாளுக்கு எங்கெங்கெல்லாமோ போனா, பிள்ளை இல்லாமல் ஊர் ஊரா எத்தனையோ ஜெபத்துக்கு போயிருப்பா. ஆனால் கடைசி ஜெபம் ஆலயத்திலேருந்து தான் பதில் கிடைச்சது. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் ஆலயத்துக்குலேருந்து பதில் கிடைக்க பண்ணுகிறது. அன்னாளின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் பிறவி சப்பானுடைய சப்பானி நிலைமையை மாற்றி அவன் வாழ்க்கையின் தலையெழுத்தே மாற்றி அவனை அனுப்பினவர் இந்த கால வேளையிலே நம்முடைய ஆராதனை நடுவிலே வந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றுவார், வருமானத்தை மாற்றுவார், பிள்ளையுடைய திருமண காரியத்தின் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கட்டி எடுக்கிற வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டை கொடுத்து உங்கள் வீட்டை பரிசுத்த அலங்காரத்தோடும் உலக பொருளாதார அலங்காரத்தாலும் கர்த்தர் அலங்காரப்படுத்துவார். நீங்கள் பூமியிலே அலங்காரமாக இருப்பீர்கள், வெளிச்சமாக இருப்பீர்கள், உப்பாக இருப்பீர்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒருவாதும் தோற்று போவதில்லை. ஆண்டவரே சொன்னார், பயப்படாதே, நீ வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்தேன், அவமானப்பட்டேன்னு சொல்ல விட மாட்டார். எனக்கு பிழைப்பதற்கு வழி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வழி. ஒருவேளை இப்போ இருக்கிற இன்கம் வருமானத்தை வச்சு பார்க்காதீங்க. இப்போ இருக்கிறது கொஞ்சம்தான். பெரிதாக்குற தேவன், உயர்த்துகிற தேவன், ராஜாக்களும் பிரபுக்களும் உட்கார பண்ணுகிற தேவன் உங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உங்கள் பிள்ளைகளை கொண்டு எதிர்கால தலைமுறை கொண்டு உயர்த்துவார். நீங்கள் நினைக்காத உச்சம் சீக்கிரத்தில் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும். எல்லாரும் எழும்பி நிற்போம். அவர் சொல்ல ஆகும். உங்களுக்காக கட்டளையிட போகிறார். தேவதூரில் இறங்கி வருவார்கள். திறக்காத இதய கதவுகளை உங்களுக்காக திறப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் பொருள், உங்கள் வருமானம் எங்கேயாவது தடைபட்டு இருக்கிறதா? ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்தவர். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி கதவுகளை உடைப்பார். இருப்பு தாழ்பாளை முறிப்பார். ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொண்டு வருவார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின், இந்த தேவனுடைய வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆவியில் நிறைந்து பாட போகிறோம். இந்த ஆலயம் செல்ல மகிழ்ச்சியை தந்துட்டுதே என்று சரணங்களை பாட போறோம். ஆராதிக்க வந்தோ, அன்பு ஊற வந்தோ, யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா. வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? பிரச்சனையோடு பொருளாதார நெருக்கடி வந்திருக்கலாம். யெகோவா ஈரே உங்கள் தேவைகளை பூர்த்தியாக்குவார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் பட்ட வறுமை, ஒருவேளை சாப்பாட்டிற்கு மற்ற வீட்டு வாசல் படியில் நின்ற நிலைமைகள் உண்டு. பழைய சோத்து தண்ணிக்கு நின்றவன், ஒரு ஆப் ட்ரௌசருக்காக அங்கலாய்ப்பாக கூலி வேலைக்கு திரிந்தவன், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எதையும் மாற்றுவார், எவரையும் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஆராதித்து நன்றி சொல்லிக்கோங்க. கர்த்தாவே, எனக்கு அவர் புதிய வாசலை திறக்கிறீர், என் பிள்ளைகளுக்கு அவர் வாசலை திறக்கிறீர். தடைபட்டு போன ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுகிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி வெறுமையாய் திரும்பாதபடி செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும். அல்லேலூயா. அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுங்க. அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவை. சொல்லுங்க.
அது எனக்கு அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. சொல்லுங்க, ஜீவ பலியாக, பலிகளை செலுத்தி ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்பி சோத்திரம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தரைமட்டமாக்கப்படுகிறது. உங்களுக்கு எதிரான சாத்தானுடைய தடைகள், ஆசீர்வாதத்தை அடைத்த வாசல்கள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா. ஹல்லேலூயா. யெகோவா ரப்பா, யெகோவா நிசியே, வெற்றி கொடி உங்களுக்காக ஒரு கொடியேற்றுவார். எந்த இடத்துல வெக்கப்பட்டு நிற்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்களும் உங்கள் குடும்பமும் கணவன் மனைவி வாழ்ந்திருப்பீர்கள். வாழ்ந்து காட்ட செய்வார். ஹல்லேலூயா. ரபகதரா ஒரிபகரலபதரப. அப்பா, நாங்கள் வெக்கம் அடைவதில்லை அப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். வீடா, வாகனங்களா, ஆஸ்திகளா, வேலைகளா, திருமணமா, என் மக்களே, என் தாயே, தகப்பனை, தம்பி, தங்கச்சி, நீங்க நினைத்திருக்கிறதை விட சிறப்பானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை இன்றைக்கு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் அப்படியே செய்யுங்கள். என் வருமானத்திலே தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. வாரத்தில் முதல் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இதை நான் விழுங்காதிருக்க, நான் அபகரிக்காதபடி என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று செய்வீங்கள். ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தருவார். எது உம்மை விட்டு பிரிக்கிற ஆராதனை, அது எத்தனை பெரிய நட்பா இருந்தாலும் அந்த நட்பு நமக்கு தேவையில்லை. உறவு தேவையில்லை. இயேசுவின் உறவை விட்டு பிரிக்கிற இந்த உலகத்தின் எந்த உறவும் நமக்கு தேவையில்லை. இயேசுதான் உயர்த்துகிறவர், இயேசுதான் மரணத்துக்கு தப்பு வைக்கிறவர், இயேசுதான் எல்லா நிலைமையும் மாற்றுகிறவர். உங்கள் வாழ்க்கையின் தரத்தை மாற்றப் போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கும் ஐயா. வியாதியோடு, வறுமையோடு, கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படுவதாக. திறக்கிற தூதனை இப்பொழுதே அனுப்பும் ஆண்டவரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்கள் திறக்கப்படட்டும், கைகள் நீட்டப்படட்டும், கடன் வாங்குற நிலைமை மாறட்டும், வியாதி அலைச்சல் நீங்கட்டும், வீண் செலவுகள் விலகி போகட்டும். இந்த பிந்தினா நீர் மீதி வருகிற மாதங்களிலே உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிவார்களாக. ஆராதனையிலே வைராக்கியம் கொள்வார்களாக. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, என்ன சொன்ன வாக்குத்தத்தத்தில் நிறைய போகுது. ஹல்லேலூயா. அவர் ஆலயத்தை வச்சுக்க நன்மையால் நிரப்ப போறாரு. ரெண்டே ரெண்டு தான். அவர் பரிசுத்தராக இருக்கிற போல நான் பரிசுத்தமாக இருக்கும். அவர் அதை செய்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா.
அதை நம்புறவங்க விசுவாசிக்கு நல்ல கரந்தடி அல்லையில சொல்லி பார்க்கலாம். நல்ல கரந்தடி அல்லேலூயா. நல்லா எவ்வளவு சத்தமா சொல்றேன். சத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை என் இயேசு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் ஒன்னே ஒன்று தான் செய்யணும். அவர் பரிசுத்தராக இருக்கிற போல நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அவர் தான் இருக்கணும். அது மட்டும் என்னென்ன பரிசுத்தமாகணுமோ அப்படி எல்லாவற்றையும் வாழ்க்கையில் பரிசுத்தமாகி, அது மட்டுமல்ல கர்த்தருடைய கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதித்து அல்லேலூயா இன்னும் நான் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புக்கொடுத்து நான் என் காணிக்கைகளை தசமங்களை பரிசுத்தமாக கொடுத்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அப்படியே ரெண்டு வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. நான் வசனத்தின்படி இந்த நாள் கேட்ட வாக்குத்தத்தின்படி சொன்ன ஆசீர்வாதம் அத்தனை எனக்கு உண்டு. இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றே ஒன்றுதான். நான் கர்த்தாவே இப்படி ஆலயத்துக்கு வரணும். அது கர்த்தாவே அது மட்டுமல்ல, கர்த்தாவை கொண்டாட வரணும், மகிழ்ச்சியா துதிக்கணும், மகிழ்ச்சியா வரணும், மகிழ்ச்சியா கொண்டாடணும், பரிசுத்தமாகணும் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுக்க வேண்டிய பரிசுத்தத்தை எல்லாம் கொடுக்கணும் கர்த்தாவே. அப்படி நான் இருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொன்ன ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம், நான் கேட்ட வார்த்தை எல்லாம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் என் பின் சந்ததிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போறதுக்காக ஸ்தோத்திரம், நிறைவேற போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற போறதுக்காக ஸ்தோத்திரம். கரணத்தட்டி அல்லேலூயா சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக. ஆவிக்கு நிறைவேறுவதாக, ஆத்துமாவுக்கு நிறைவேறுவதாக, கை பிரயாசத்துக்கு நிறைவேறுவதாக, பிரயாணத்துக்கு நிறைவேறுவதாக, வீடு வாசல் நிறைவேறுவதாக, தொழிலுக்கு நிறைவேறுவதாக, திருமணத்துக்கு நிறைவேறுவதாக, குழந்தை பாக்கியத்துக்கு நிறைவேறுவதாக, எல்லா கர்த்தா வாசல் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் வாசல் திறப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்திலே மகிழ்ச்சியின் வாசல் திறப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்திலே சந்தோஷத்தின் வாசல் திறப்பதாக. அப்படிப்பட்ட தேவ தூதரை இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே எப்படி செய்திருக்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக்கி சந்தோஷப்படுத்தி நீ பரிசுத்தராய் இருந்து நீ கர்த்தாவே இந்த உலக பிரகார ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, நித்திய ஜீவனத்தை கொடுக்க ஆசீர்வாதத்திற்காக உமக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் ஆளுகை பாதுகாப்பும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தின் பின் சந்ததியோடும் சபையின் பின் சந்ததியோடும் என்னைக்கு தங்கியிருப்பதாக ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.